விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு நில அதிர்வு ஏற்பட்டது. வீடுகள் லேசாக குலுங்கியதால் மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். லேசா ஒரு அதிர்வு சத்தம் மாதிரி கேட்டது. மின்னல் அடிச்சா இப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி. ஏதோ புல்லட் போன சத்தத்தை கேட்டால் ஏதோ திரும்பி நிலநடுக்கம் வந்துருச்சான்னு சொல்லி ஒரு அச்சத்தில் இருக்கிறோம் நாங்கள்லாம். கதை டப்புன்னு அடைச்சி சாப்பிட்டுச்சு. இதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 9:06 மணி அளவில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டது. சித்துராஜபுரம், திருத்தங்கல், ராஜபாளையம், சாத்தூர், கம்மாப்பட்டி, கிருஷ்ணன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது. ஹை வால்யூமில் ஏதோ ஹோம் தியேட்டர் போட்ட மாதிரி ஒரே வைப்ரேஷன், பேஸ் வைப்ரேஷன் அப்படியே காலுக்குள்ளே கூடி போன மாதிரி இருந்துச்சு. சில நொடிகளுக்கு ஏற்பட்ட இந்த நில அதிர்வால் வீடுகள் லேசாக குலுங்கி பாத்திரங்கள் கீழே விழுந்ததால் பொதுமக்கள் பதறி அடித்து வீதிகளில் தஞ்சமடைந்தனர். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் அதிர்வு மாதிரி இருந்துச்சு. நாங்க கூட பக்கத்துல ஃபயர் ஹவுஸ் தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். ஏன்னா சுத்தி அதுதான் இருக்குது. இப்ப என்னடானா நில அதிர்வுங்காங்க. வெளிநாட்டுலதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாம் ஆளுங்க ஊரை வெளியே ஓடிடுவாங்க, நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எங்க அனுபவத்துல நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு பெரிய அதிர்வா தான் இருக்கு. ஜனங்களுக்கு ஒரு பயம். போன் எடுத்து பார்த்தா எல்லாம் நிலநடுக்கம் சிவாசிலன்னு போட்டிருக்காங்க. உடனே பயந்துட்டேன். ஐயோ நிலநடுக்கமா, எப்படா சிவாசி நிலநடுக்கம் வந்திருக்கும், நிறைய யோசித்தோம். திருப்பி இன்னொருக்கம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயமா இருக்கு. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலாட்டின்புதூர், பாண்டவர் மங்கலம், இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக பொதுமக்கள் கூறினர். மின்னல் அடிச்சா இப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி. அவர் கட்டில் உள்ள படுத்திருந்த அம்மா லேசாக கட்டில் அசைது அப்படின்னாரு. அப்படி வெளியே பார்த்தா ஒன்றும் தெரியல. என்ன லேசா அதிர்வு மாதிரி இருந்தது, குலுக்குன மாதிரி. இந்த சாமி ஒரு மாதிரி குலுக்குமில்ல, அந்த மாதிரி. இந்நிலையில் தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த நில அதிர்வு நேற்றிரவு 8:36 மணி அளவில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 3.0 அளவிலான இந்த நில அதிர்வு ஷாலோ எர்த்குயிக் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பூமியின் நெறிமண்டலத்தில் 70 கிலோமீட்டர் ஆழத்திற்குள் ஏற்படும் நில அதிர்வு ஷாலோ எர்த்குயிக் என கூறப்படுகிறது. சிவகாசி அருகே நிலத்தின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக பதிவாகியுள்ளது. நில அதிர்வு ஏற்பட்ட பகுதி அருகில் உள்ள சித்துராஜபுரம், சிவகாசி, விஸ்வநத்தம், சிறுவில்லிபுத்தூர், திருத்தங்கல் மற்றும் ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் மிக லேசான அதிர்வு உணரப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர், கோவில்பட்டி மற்றும் மதுரை போன்ற தொலைவில் உள்ள பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்க வாய்ப்பு குறைவு எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தை ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்க ஆய்வு மையம் மற்றும் ராஸ்பெரி ஷேக் எனப்படும் குடிமக்கள் அடிப்படையிலான நிலநடுக்க கண்காணிப்பு அமைப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது. பொதுவாக நிலநடுக்கங்கள் அரிதாக நிகழும் பகுதியாக கருதப்படும் சிவகாசியில் ஏற்பட்ட இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் சிறிய அளவிலான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.